திருக்குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கலைஞர் தன்னுடைய வார்த்தையில அகர எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன், உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை. மு. வரதராசன் அவரோட உரையில எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன, அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. சாலமன் பாப்பையா உரை: எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன, அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது. Translation in English language. A. As first of letters, every speech maintains the primal deity is first through all the world's domains. அகரம் ஆ தமிழில், தெலுங்கில் ஆ, இந்தியில் ஆ, சமஸ்கிருதத்தில் ஆ, இங்கிலீஷில் ஏ. ஆ என்பது அகரம். எப்படி அகரம் ஒரு மொழி, எழுத்து இவைகள் உருவாகுவதற்கான காரணங்களாக இருந்ததோ, இவ்வுலகம் வாழும் உயிர்களுக்கு மிக முதன்மையாக பிறந்தவனும் உதித்தவனும் ஆதிபகவனாவான். So that's the explanation. Let's see the explanation in English. As all letters have the letter A for their first, so the world has the eternal God for its first. So, as all the letters or the languages just starts with A as a first, so the world has the eternal God for its first. So the God is being the first for this world. So that's the concept behind this Quran.